Now let me just start with this essay on dramatic poesy. Essay on dramatic poesy பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். இங்க John Dryden is called as the father of English critic. At the same time, here you ought to know the keywords. Keywords na என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்கணும். Keywords வந்து ரொம்ப முக்கியமானது. What is the keyword அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை மையப்படுத்தி நாம் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6வது யூனிட், 7வது யூனிட், 8வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட்ல அதிகமான கான்சன்ட்ரேஷன், அதிகமான கொஸ்டின்ஸ் கொடுப்போம். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1 to 5 இஸ் அ காமன் ரைடர் அப்படின்னு நான் சொல்றேன். எங்களோட ஈகிள்ஸ் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 உடைய இது பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்கள் அனைத்துமே உள்ள கொடுத்துரும். பட் த ரைடர்ஸ் டு த சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6th யூனிட், 7th யூனிட், 8th யூனிட், 9th யூனிட், 10th யூனிட், அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த 9th யூனிட் 10th யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சிங் சென்டரில் ரொம்ப டெப்த்தாக கொடுக்குற காரணம், ஏன் சார் உள்ளெல்லாம் போய் கொடுக்குறீங்க ப்ளஸ் வந்து மேஜராக கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளாஸுக்குள்ளே வரீங்க, பெய்டு கிளாஸுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பெய்டு கிளாஸ் வந்து டைமிங் வந்து கூட இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 மணி நேரம் எடுக்கணும்னா சில நேரம் இருக்கும். இப்போ எப்போ எடுக்கிறோமோ அது மாதிரி தான் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு யூனிட் அப்படிங்கும் போது வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 4 யூனிட்ஸை ஈஸியாக கவர் பண்ணுவோம். 4லேருந்து 5 யூனிட்ஸ் வந்து ஒரு சரன்னு போயிட்டு இருக்கும். சில யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடும், சில யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் இஸ் அவர் அல்டிமேட் கோல். நம்ம கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் மார்க் இஸ் த அல்டிமேட் கோல். சரி, இப்போ 10வது யூனிட்டோட ரிவிஷன் திருப்பி வருவோம். இப்போ இந்த எஸ்ஏ அண்ட் பொய்டிக்ஸ்னா எப்படி சார் இதோட கீ பாயிண்ட்ஸ் மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்க. ஹவு டு கீப் த கீ பாயிண்ட்ஸ் இன் மெமரி? ஒன்று, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் இருக்கு. யாருக்காவது சொல்ல முடியுமா சார்? பிளேக் இயர் எந்த வருஷம் சொல்ல முடியுமா? 1666. இது வந்து பார்த்தீங்கன்னா 1668 வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அப்ப இந்த பிளேக் இயருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மாறுது. அப்ப இவர் வந்து யாரோட இது பண்றாங்கன்னா, இவர் சிமிலர் டு இவருடைய இந்த எஸ்ஏ டு டிராமாட்டிக் பொயசி எதுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் இஸ் சிமிலர் டு பிலிப் சிட்னி. பிலிப் சிட்னிக்கு இது வந்து ரொம்ப சிமிலரா இருக்கு. ரைட்டா? அண்ட் அப்பாலஜி டு போய்ட். அடுத்து இவருடைய எஸ்ஏல வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, இஸ் ஜஸ்டிஃபையிங் டிராமா. இஸ் ஜஸ்டிஃபையிங் டிராமா. இஸ் ஆக்சுவலி ஜஸ்டிஃபையிங் டிராமா. இதுதான் நீங்க வந்து நீங்க பார்க்கறது. ஒரு ஸ்டூடெண்டா நீங்க என்ன பண்ணணும், இப்ப எஸ்ஏ டிராமாட்டிக் பொயசி படிக்கிறீங்கன்னா எந்த ஏரியால இருந்து டிஆர்பி கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஒரு இங்கிலீஷ் ஹஸ் டிஃபீட்டட் டச் நேவி இது கேட்பாங்க. பிளேக் இயர் இது கேட்டிருக்காங்க. 3 யூனிட்டிஸ் ஆஃப் டைம் யாரை பேஸ் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அரிஸ்டாட்டில் பொய்டிஸை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து essay on dramatic poesy is dedicated to the right man called as Charles Lord Buckhart. அப்ப யாருக்கு இதை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க? essay on dramatic poesy யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க? அப்ப நம்ம என்ன தேவையோ அது மட்டும் முதல்ல பார்க்கணும். சரி, என்னென்ன கேள்விலாம் சார் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் கேள்விகள் கேட்கப்பட்டது. சரி, இது இல்லாமல் வேற எந்த கேள்வியும் கேட்கலையா சார்? இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, one main end of the dramatic poesy in its definition is the cause of delight with consequence of destroy. இது எதுல இருக்குன்னா, essay and dramatic poesy. அதுல என்ன வேர்டு இருக்குன்னா, delight அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு இருக்கு. இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின். அப்ப இதுவும் இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரைட்? சோ இவ்வளவுதான் சார் கேட்டிருக்காங்க? இல்ல, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. It talks about the plays of Suydrums and Catiline. இந்த பிளேவும் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ரைட்? வேற என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, they have asked the question about the inward. He read the nature. Spectators of the book read the nature. He looked inward and found her alone. In this, Neanderthal speaks of Bloomount and Becher. The Bloomount and Becher அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டை வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது ஒரு டிஆர்பி கொஸ்டின். அடுத்து, ஷேக்ஸ்பியர் வாஸ் எ ஹோமர் ஆர் ஃபர்தர் ஆஃப் அவர் டிராமாட்டிக் பொயட்ஸ். பண்ணிக்கிறோம், வாஸ் ஆர் தி ஃபாதர் ஆஃப் அவர் டிராமாட்டிக் பொயட்ஸ்.
அப்ப ஷேக்ஸ்பியரை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்றாரு, ஹி இஸ் அ ஹோமர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இஸ் ஃபாதர் ஆஃப் அவர் dramatic poets அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, he calls the superiority of a rhyme and blank verse suitable for tragedy. A rhyme blank verse suitable for tragedy. அடுத்து காமெடிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லி தனியா நீங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ட்ராஜடியில் உள்ள கொஸ்டின் ஏற்கனவே டிஆர்பியில் கேட்டாங்க. அப்போ இந்த வருஷம் என்ன கேட்கலாம், ஒருவேளை காமெடியில் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணணும், அந்த காமெடின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். ஸோ முடிச்ச கொஸ்டினை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஈக்குவலா பேரலா இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். அதுக்கு தான் சார் உங்களுக்கு ஒரு கைடு தேவை. ஸோ நம்ம அடுத்து நம்ம நடத்தக்கூடிய கிளாஸ் எப்படி இருக்கும்னா, we are going to guide you with the questions. இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதுல இருந்து நிச்சயமா கேள்வி கேட்க மாட்டான். அப்ப அதுக்கு பேரலா ஒவ்வொரு வருஷமும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா டெக்னிக்கலி யூ வில் பி ஸ்ட்ராங். ஸோ எங்க ஆன்லைன்ல வந்து நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஆஃப்லைனை காட்டிலும் ஆன்லைன்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை எதிர்பார்க்குற ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோச்சிங் சென்டரில் ஒரு நல்ல ரிசல்ட் தேவைப்படுது. ஸோ ஒன்ஸ் இஃப் யூ ஆர் பேயிங் வி ஆர் ஹேவிங் சம் ஃபார்முலா. ஸோ த பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2000 ஃபார் 50 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துருக்கோம். போதும் எங்களுக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள்கிட்ட பாஸ் ஆகும் சார். ஸோ யார் உள்ள வரீங்களோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸில் பே பண்ணியிருப்பீங்க சார். நான் எந்த சென்டரில் பேஸ் பண்ணி எந்த பேர் எல்லாம் ஓகே சார், எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் if you want, you have to just enter along with us with the payment of ₹2000. சார் எனக்கு ஈகிள்ஸ் வியூ வேணும், மெட்டீரியல் வேணும், நீங்க என்ன நடத்துறீங்களோ அதெல்லாம் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் எழுதி நான் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஏற்கனவே ஈகிள்ஸ் வியூன்னு சொல்லி ஒன்று இருக்கு. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன பிடிஎஃப் ஒன்று அனுப்புவேன். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க வந்து பொறுமையாக தான் வாங்கிக்கணும். ஸோ நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் யூ நீட் பேஷன்ஸ், அட் த சேம் டைம் யூ நீட் ஹார்ட் ஒர்க். உறுதியான ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உறுதியான வெற்றிக்கு நாங்கள் வழிவகுத்து தரோம் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி there are many men behind the சாரா கோச்சிங் இன்ஸ்டிடியூட். நிறைய டீச்சர்ஸ் உள்ள இருக்காங்க. ஓகேல, many men are working behind this technical institute. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு 420 கொஸ்டின் ஒரு முறைக்கு 4 முறை ரிவிஷன் பண்ணி பண்ணி பண்ணி, ஏன்னா போன ட்ரிப்லாம் சின்ன சின்ன தவறுகள் வந்துருச்சு, அதை பூரா உட்காந்து ஃபுல்லாக பார்த்துக்காங்க. இந்த பிப்ரவரிக்குள்ள நீங்கள் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா யூ டேக் எந்த கோச்சிங் சென்டரில் நீங்கள் படித்தாலும் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் எ ஈகிள்ஸ் வியூ. இந்த கிளாஸோட நேமே பார்த்தீங்கன்னா சாராஸ் ஈகிள்ஸ் வியூ. இந்த ஈகிள்ஸ் வியூவில் தான் நாங்கள் ரொம்ப ஃபேமஸ். 2 விஷயத்தில் வந்து எங்களுடைய நேம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும். நீங்கள் எந்த சென்டரில் கேட்டாலும் சொல்லுவாங்க டிக் டிக் வகுப்புகள், டிக் டிக் கிளாஸஸ். நாங்கள் கொண்டு வந்த 2 விஷயம் தான், ஒன்று ஈகிள்ஸ் வியூ, ஒன்னோட டிக் டிக் கிளாஸஸ். ஈகிள்ஸ் வியூங்கிறது வந்து மெட்டீரியலில் இருக்கக்கூடியதை பூரா 10 யூனிட்ல இருக்கிறது என்ன தேவை, எது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனாலிசிஸ். 2வது டிக் டிக் வகுப்புகள், கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு 5 days கண்டினியூஸாக உட்கார வச்சு கிளாஸ் அடிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஒரு நாளைக்கு 2 யூனிட், காலையில் ஒரு யூனிட், மத்தியானம் ஒரு யூனிட், ஃபுல்லாக நைட்டெல்லாம் வச்சு அது பண்ணிட்டு இருப்போம். அது இந்த வருஷம் எப்படி பண்ண முடியும் தெரியல. ஓகேங்களா, ரைட்டு. இதெல்லாம் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஹார்ட் ஒர்க் தான் ரிசல்ட் கொடுக்குது. சாரா கோச்சிங் சென்டரில் சேர்ந்த உடனே ரிசல்ட் கொடுக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதான். பட் இருந்தாலும் அது ஹார்ட் ஒர்க்னால தான் ரிசல்ட் வருதுன்னு சொல்றதை நான் சொல்வேன். விடாமுயற்சியும் பயிற்சியும் கடுமையாக இருக்கு. எக்ஸ்ட்ரா விடாமுயற்சி நம்மள்கிட்ட பிடிச்சி ஒடிச்சு கொண்டு வருவோம். அதனால அந்த 10வது யூனிட்டை நல்லா பாருங்க, 9வது யூனிட் நல்லா பாருங்க, 8வது யூனிட் நல்லா பாருங்க, 7வது யூனிட் நல்லா பாருங்க, 6வது யூனிட் நல்லா பாருங்க. இந்த யூனிட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே 1 to 5 எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க, 1 to 4 நல்லா பண்ணுவாங்க. அதுலேயும் ரொம்ப டெக்னிக்கலாக சில பேஸில் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். டெஸ்ட்டை நிறைய அடிச்சு பாருங்க. டெஸ்ட்டை அடிச்சு பார்த்தா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகே, சாரா கோச்சிங் சென்டர் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணி பண்ணிக்கோங்க. அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இட் இஸ் தெரியும், என்றைக்குமே நாங்கள் வந்து மேக்ஸிமம் அதிகம் பேசியிருக்க மாட்டோம். இன்றைக்கி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு லிமிட்டடுக்குள்ளே வந்துருங்க. ஒரு 50 மெம்பர்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா 2000 பே பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வர 51 மெம்பர் வந்தாங்கன்னா 5000. கேளுங்க மேம். Sir, if we pay 2000 and we have to attend online class, am I correct, sir? Yes, ma'am. December 6th ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். Monday to Friday. Okay, sir. Monday to Friday, that is still exam.
டில் எக்ஸாம் இல்ல, அந்த 10 யூனிட் முடிக்கிற வரைக்கும். இப்ப எக்ஸாம் சீக்கிரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா எங்க டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். நல்ல கொஸ்டின், தேங்க்யூ. எங்களை பொறுத்த வரைக்கும் தொய்வு இல்லாம இருக்கும். அதுக்காக வந்து இந்த 2 மணி நேரத்திலேயே நான் முடிச்சிடும் சொல்ல முடியாது. வி வில் எக்ஸ்டெண்ட். அங்கங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் பண்ணி சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா நிறைய பண்ணுவோம்ல பண்ணிக்கிறோம். சாட்டர்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா ஏதாவது கொஞ்சம் டைமிங்கை கூட்டி கீட்டி உங்களை என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு தேவையான முழுமையான கருத்தை உங்களிடம் சேர்த்துருவோம். சாரா கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் அப்படியே வி நெவர் ஸ்கிப் த பேஜஸ். We never skip the pages. Okay, sir, and we can get the materials. மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க, மெட்டீரியல் மட்டும் வேணும் சாரா கோச்சிங் சென்டர்ல இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹேவ் டு பே ₹5,000. அப்படி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மேம்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மேம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு சொல்றோம். பட் அதுக்கு வந்து ஒரு சின்ன ₹1,000 மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. 6,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ₹2,000, அதில் குறைக்க மாட்டாங்க. ஆஃப்லைன் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அது மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து சேரும். எங்கள்கிட்ட வாங்கின ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அது வந்து சேர்ந்துடும். சார் புதுசாக உள்ளவங்களுக்குள்ள கொடுக்குறீங்க அப்படிலாம் இல்லை. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அவர் கோல்டு. அவர்களுக்கு என்ன தேவையோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிச்சயமா வந்து சேர்ந்துடும். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெனிடேட்டிவ் போட்டு பக்காவாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த டெனிடேட்டிவ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துடும் சார். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். அது டெனிடேட்டிவ் மட்டும் எடுத்துடும். ஓகே, ஸோ டெனிடேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சார். சார் ₹2,000. இது வந்து ஆன்லைன் கிளாஸ். மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னா 5,000. இல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மட்டும், அதாவது டெஸ்ட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா 2,000 சார். டெஸ்ட் சில பேர் அடிச்சிருப்பீங்க. யாராவது இருக்கீங்களா லைன்ல? டெஸ்ட் எப்படிமா இருக்கு, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, ஆன்சர்ஸ் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் எப்படிமா இருக்கு, உங்களை வந்து டெஸ்ட் பண்ணதா? இந்த கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க டிஆர்பியில் ஒரு புதிய கோணத்தை எடுப்பீங்க. ஆமே ரைட்? பிகாஸ் இதுல நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணலன்னா ஏன்னு கேட்கலாம். டூ த ஒர்க் வெரி ஹார்ட். ஏன்னா எல்லா செக்டார்லயும் கொடுத்துருக்கேன். ஆத்தர்னா யாரு, ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் என்ன, ஆத்தருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் என்ன, அவருடைய கிரிட்டிசம் என்ன. சார் என்னுடைய டெஸ்ட் மெட்டீரியல் யாராவது ஒருத்தவங்க படிச்சாங்கன்னா மெட்டீரியலே படிக்க மாட்டாங்க. அம்மா யாராவது ஃபுல்லா கோத்ரூ பண்ணவங்க இருக்கீங்களாமா மெட்டீரியல? அது மெட்டீரியல பார்த்தோன்னே மலைச்சு போயிருவீங்க. அது வந்து இமாலய மலை மாதிரி இருக்கும். சார் நான் மெட்டீரியல் பார்க்கலைங்க சார், பட் பாலிடெக்னிக் क्वेश्चंस வாங்கியிருக்கேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. क्वेश्चंस அடிச்சவனே உங்களுக்கு பாலிடெக்னிக்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சாமா? ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கு இப்போ உள்ளதுக்கும் நிறையவே வந்திருக்குதுங்க சார். தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங் சம் अदर क्वेश्चंस. வாங்கிக்கங்கம்மா. சம் மோர் क्वेश्चंस. சம் अदर क्वेश्चंस வாங்கிக்கங்க. சம் மோர் क्वेश्चन வாங்கிக்கங்க. எங்களுக்கு தேவை தயவு செய்து பாஸ் பண்ணி நல்லபடியா உட்கார்ந்து மாணவர்களுக்கு சேவை பண்ணுங்க. சரிங்களா? Thank you sir. Thank you sir. தேங்க்யூமா. அடுத்து பாத்தீங்கன்னா சார், அடுத்து இது எல்லாமே வச்சு கை காட்டலும் ஈகிள்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நாங்க ரெடி பண்ணிருக்கோம். வெப்சைட்ல உங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன். ஈகிள்ஸ் வியூ மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா we are getting ₹1,000 plus courier charge. ஈகிள்ஸ் வியூனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய 10 யூனிட் எங்களுடைய இதுல இருந்து ஈகிள்ஸ் வியூ ஸ்பெஷலா கொஞ்சம் தேவையான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் எல்லா யூனிட்டுக்கும் வச்சிருப்போம். அது மட்டும் வேணும்னா உங்களுக்கு 1,000. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸும் இந்த ஈகிள்ஸ் வியூவும் கையில இருந்தாவே ஓரளவுக்கு போதும். ₹3,000 நீங்க பே பண்ணுவோம். இல்ல சார் எனக்கு எல்லாமே வேணும் சார், ஒருவேளை நீங்க கிளாஸ் நேரா வச்சோ வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நாங்க வந்தோம்னாலும் எங்க கிளாஸ் உங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட் டேர்ம் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ₹7,000, ₹7,000. அதாவது என்னன்னா நல்லா கேளுங்க, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஆஃபர். லிமிட்டடா ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் கொடுத்துருவாங்க, ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, பிளஸ் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் கொடுத்துருவாங்க சார். பிளஸ் வந்து கொரியர் சார்ஜ் 7,000 plus 500. யார் பே பண்றீங்களோ இது எல்லாமே உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் சார். நல்லா கேளுங்க, மெட்டீரியல் மட்டும் வாங்கினா ₹5,000, டெஸ்ட் மட்டும் வாங்கினா ₹3,000, ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வாங்கினா ₹2,000. ஸோ அதுவே உங்களுக்கு ₹10,000 ஆகி போச்சு. கிளாஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ₹12,000. ஈகிள்ஸ் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு ₹1,000, ₹13,000. அந்த ₹13,000 வந்து 7,000 தான் வந்தாங்க. இதுவே வந்து ஆஃபர் பிரைஸ்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு வேணுமோ தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் இஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட், இட் இஸ் அ திங் ஃபார்
த ஆஸ்பைரிங் பர்சன்ஸ். சார் நான் இப்போ தான் சார் உள்ள நுழையிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார், நான் எப்படியாவது பிடிச்சிட்டு மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்திங்க. டெஸ்ட் பேட்ச் யாருக்கு வேணுமோ தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. நல்லா நான் படிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, கைண்ட்லி யூஸ் அவர் டெஸ்ட் பேட்ச். சாரா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா சாரா ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பயோகிராஃபி அண்ட் லிட்ரேரியா. பயோகிராஃபி அண்ட் லிட்ரேரியா நேற்று நான் உங்களுக்கு பார்த்தேன், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ பயோகிராஃபி அண்ட் லிட்ரேரியாவில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். பயோகிராஃபி லிட்ரேரியா வந்து பார்த்தீங்கன்னா 1798 வந்து லிரிக்கல் பேலட்டை எப்படி பப்ளிஷ் பண்ணாங்க, லிரிக்கல் பேலட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு அவர் எப்படியெல்லாம் வந்து அந்த பொய்டிக் டிக்ஷனை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த பொய்டிக் டிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மை லிட்ரரி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அடுத்து இந்த சாப்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆட்டோபயோகிராஃபி டிஸ்கஸை பற்றி பார்க்கலாம். ஃபேன்சிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இமேஜினேஷன் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாவல்டி, செம்பிளன்ஸ், ஓகேங்களா. அடுத்து சூப்பர்ஃபிஷியல் ஃபார்ம், கம்யூனிகேஷன் ஆஃப் ட்ரூத், ஹையஸ்ட் பெர்மனன்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் தட் இஸ் பிளஷர் அப்படின்னு சொல்ற விஷயத்தை பார்க்கலாம். அந்த இமீடியட் ஆப்ஜெக்ட் என்ன, பிளஷர்ங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இந்த மெக்கானிக்கல் இம்பல்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய செகண்ட் எடிஷன் என்னங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பூரா நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். வாட் இஸ் மென்ட் பை ஃபேன்சி, வாட் இஸ் இமேஜினேஷன், பிரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன், வேர்ட்ஸ்வர்த்துடைய தியரத்துலேருந்து இவர் எப்படி மாறுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிக 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 தேவையான விஷயம். அடுத்து கிட்ஸை பற்றி பார்ப்போம். கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஈஸ் கால்ட் அஸ் அ சென்சஸ் பொயட். உங்களுக்கு 6 லெட்டர் உங்களை பக்காவாக டிஸ்கஸ் பண்ணேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லெட்டருக்கு பிறகு தான் நம்மளோட கோச்சிங் சென்டருக்குள்ள உள்ள வந்தீங்க. அண்ட் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் தமிழ் மடல். ஸோ மிஸ்டர் நாராயணனுக்கு வந்து பர்சனலி ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஜஸ்ட் கைடிங் மீ டு திஸ் திங். ஏன்னா என்னை வந்து எங்கள் சென்டரை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபைண்டாக இருந்தோம். நாங்கள் யாருமே பொத்தி பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டே இருப்போம். பசங்களுக்கு ஒரு 15 பேர் அவனை அப்படியே வெளியே காட்டாமல் வளர்த்திட்டு இருந்தோம். எங்களுடைய ஈவன் கால் சம்டைம்ஸ் ஐயோ பண்ணுறது, வாங்க சார் நீங்கள் கொடுங்க சார், இல்லை சார் இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் சார், ஒரு லிமிட்டடாக பண்ணாங்க சார். நிறைய பேத்துக்கு உண்மையிலே ஒரு சில விஷயங்கள் வந்து வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்களே தவிர வரக்கூடாதுன்னு சொல்லி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எங்களுக்கு இப்போயும் ஞாபகம் இருக்கு. ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துக்குவோம். கிட்ஸுடைய சென்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிற மாதிரி வி ஆர் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் தமிழ் மடல். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர், ஃபிஃப்த் லெட்டர், சிக்ஸ்த் லெட்டர், இந்த 6 லெட்டரையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இல்லை யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கு எழுதப்பட்டது? இட் இஸ் ரிட்டன் டு பெஞ்சமின் பில்லரி. ரெண்டாவது லெட்டர் யாருக்கு எழுதுனா இட் இஸ் ரிட்டன் டு ஜார்ஜ் அண்ட் தாமஸ் கீட்ஸ். மூணாவது லெட்டர் யாருக்கு அப்படின்னா ஜான் ஹேமில்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனால்ட்ஸ். ஓகே, எப்போ எழுதப்பட்டாங்க? 3rd February 1818. சார் இவ்வளோ நேரம் வருஷத்தை சொல்லாமல் இப்போ மட்டும் வருஷத்தை சொல்றீங்களேன்னு சொல்லி யாராவது கேட்குறீங்களா? இதுக்கு கொஸ்டின் ஏன் சார் இந்த டேட் சொல்றேன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு சார். May 3rd May 1818 சார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சாமா? Yes, sir. Okay. Well, we are discussing. ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். February, yes. ஆமா, ஆனா ஆக்சுவலா 3rd February இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ண லெட்டர் வந்து 3rd February 1818. ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27th February 1818 ரிட்டர்ன் டு ஜான் ட்ரைலர். அங்கதான் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் பொய்ட்ரி அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது, இந்த பியூட்டி ஆஃப் பொய்ட்ரியை பற்றி அவர் பேசுவார். இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினிங் ஏரியா. பொதுவாக எந்த ஏரியாவில் ஜான் கீட்ஸுடைய லெட்டர்ஸ் கேட்கப்படுதோ 5வது லெட்டர்ல 6வது லெட்டர்லாம் கொஸ்டின்ஸை வந்து டிஆர்பி வந்து பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த 5th லெட்டர் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் டு ரிச்சர்ட் வுட். During the 27th October 1818, where he discussed about the poetic character. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவார். It enjoys the light of shadow. It leaves a gusto, be it a foul or fair.
His low or rich or poor, mean or elevated, delight in convincing and iago as an what shocks virtuous philosophers delights. Chameleon Fight says. இங்கே தான் வந்து கேம்லியான் ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவார். ஏற்ற இறக்கங்கள், தாழ்வு, இறக்க மேற்றம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவர் பேசிக்கிட்டு இருப்பார். இங்கே வந்து டாக்ஸ் அபவுட் ஹைப்பீரியான். எதை பற்றி பேசுவார்னா ஹைப்பீரியானை பற்றி பேசுவார். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன், சி, மென் அண்ட் விமென் எல்லாத்தையுமே ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்ட் ஆக்கி மக்கள்கிட்ட அவர் கொடுத்துட்ருப்பார். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பாருங்க லெட்டர் நம்பர் 6. லெட்டர் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரிட்டர்ன் டு P.V. Shelley 16th August 1820. Keats receives a copy of the Shelley's poem. அது என்ன போயம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் சினாக்கி, CENCI, சினாக்கி. இதெல்லாம் வந்து முக்கியமானது. அப்போ இவங்கெல்லாம் யார் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் லேஹண்ட். தேவர் இன்ட்ரோடியூஸ்ட் பை லேஹண்ட். அடுத்து இஸ் டாக்கிங் அபவுட் a character மம்மன், MAMMON, மம்மன். மம்மன் என்னது காட் ஆஃப் ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். மை இமேஜினேஷன் இஸ் த மொனாஸ்ட்ரி. அடுத்த முக்கியமான ஒரு வார்த்தை, மை இமேஜினேஷன் இஸ் அ மொனாஸ்ட்ரி அண்ட் ஐ ஆம் இட்ஸ் மாங்க். அண்ட் ஐ ஆம் இட்ஸ் அ மாங்க். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். அப்போ பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷன், இந்த மாங்க்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் கிட்ஸ். ஓகேங்களா, அடுத்து நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை யார் காயின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, ஓகே. திஸ் இஸ் த திங் விச் யூ ஆர் டூயிங். த வாயேஜஸ், ஜேர்னி, ஸ்கேட்டர்டு கார்ஸ். ஸ்கேட்டர்டு கார்ஸ் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கேட்டர்டு கார்ஸ் இஸ் கம்பேர்ட் டு கிட்ஸ் மைண்ட். சார் நோட் பண்ணிங்க சார், இது ஒரு டிஆர்பி கொஸ்டின். ஸ்கேட்டர்டு கார் இஸ் கம்பேர்ட், ஸ்கேட்டர்டு கார் இந்த விளையாடுற கார்டு இருக்கு பார்த்தீங்களா, சீட்டுக்கட்டு, இஸ் கம்பேர்ட் டு கிட்ஸ் மைண்ட். இதை எங்கே சார் கம்பேர் பண்ணுறான்னா என்டிமியான். எங்கே கம்பேர் பண்ணுறா என்டிமியான். ஓகேங்களா, ரைட்டு. அப்போ இது நிறைய சின்ன குட்டி குட்டியாக பேசிட்டு இருப்பார். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டாபிசிக்கல் பயஸ். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1921. It was actually done by T.S. Eliot and he is a formalistic critic. Where you are able to see about Herbert J.C. Garrick. அவர் தான் பார்த்தீங்கன்னா he edited the name metaphysical. The lyrics of the poems on the Donne and Butler வரிசை அப்படி சொல்லிட்டே வருவார். He talks about the devotional poetry. He talks about the courtly poetry. He talks about the comparison of marvels. மார்வலுடைய மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வேலிடிக்ஷன், ஃபர்பிடிங், மோர்னிங். இதை பற்றி நிறைய அவர் பேசிக்கிட்டு இருப்பார். சரிங்களா, இது மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்களை நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ரைட். ஆண்ட்ரூ மார்வல். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அபவுட் மேண்டிகின்யூ. அடுத்து ஹெர்பர்ட், டென்னிசன், ப்ரௌனிங். ஓகேங்களா, இவங்க இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் டாக்டர் ஜான்சன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் ஹி டாக்ஸ் அபவுட் 2 pillars. 2 ஜாம்பவனை பற்றி பேசுவார் டிஎஸ் எலியட். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மில்டன் அண்ட் அனதர் இஸ் ட்ரைட்டன். ஏற்கனவே நான் உங்களை தெளிவாக நடத்தியிருக்கேன், இது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தென் ஹி டாக்ஸ் அபவுட் இவங்க 2 பேர் யாருன்னா தே ஆர் த மாஸ்டர் ஆஃப் டிக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, மில்டன் அண்ட் ட்ரைடன் ஆர் கால்ட் அஸ் தி கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் டிக்ஷன். ஸ்டைல், அவங்க ஸ்டைலை அடிச்சிக்கவே முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ட்ரைடனுக்கு பின்னாடி வரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப்.